உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. செய்திகள் வாசிப்பது நித்யா. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மைசூர் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கடலூர் மாவட்டம் வரை நீட்டிப்பு. மயிலாடுதுறையில் இருந்து மைசூர் வரை செல்லும் விரைவு ரயில் கடலூர் மாவட்டத்தில் இருந்து கிளம்ப வேண்டும் என்று பற்பல போராட்டங்கள் நடைபெற்றது. இதில் சிதம்பர வர்த்தக சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து கடையடைப்பு, ரயில் மறியல், பல போராட்டங்கள் சில ஆண்டு காலம் நடைபெற்றது. பின்பு சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு திருச்சியில் ரயில்வே உயர் அதிகாரிகளை சந்தித்து மயிலாடுதுறை டு மைசூர் ரயில் கடலூர் மாவட்டம் வரையும் நீட்டிக்க வேண்டும் என்று பல கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக நேற்றைய தினம் மைசூர் எக்ஸ்பிரஸ் பல காலதாமதங்களுக்கு பின்பு கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டது. சிதம்பர வர்த்தக சங்கத்தின் சார்பில் மைசூர் எக்ஸ்பிரஸ் சிதம்பரம் வரும்பொழுது மேளதாளங்கள் முழங்க பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். இந்த ரயில் கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, குத்தாலம், ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர் வழியாக மைசூரை சென்று அடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல போராட்டங்கள், பல ரயில்கள் சிதம்பரம் வழியாக வருவதற்கு முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். சிதம்பரம் ஒரு ஆன்மீக நகரமாகும் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இங்கே உள்ளது. அனைத்து ரயில்களிலும் சிதம்பரம் வழியாக செல்வதற்கான முயற்சியை எடுப்பேன் என்று சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ முஷ்ணத்திலிருந்து செய்தியாளர் சண்முகம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.